ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்புடன் சிந்து. வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம பவுடர், சோப், லிக்விடுன்னு நிறைய ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணியிருப்போம். இதில் எல்லாத்தையும் விட கொஞ்சம் சேஃப் அப்படின்னு சொல்லி லிக்விடுக்கு நிறைய பேர் மாறிட்டோம். லிக்விடு தான் அதிகமான வீடுகளில் இருக்குது. சோப் எது எடுத்துக்கிட்டாலும் அதில் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீடியன்ட்ஸ் மென்ஷன் பண்ணுறதே கிடையாது, என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்றது. சோப்பாக இருந்தாலும் சரி, லிக்விடாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதில் சேர்க்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ரொம்ப ரொம்ப கெடுதல் விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ். அதுலேயும் சீப் குவாலிட்டியான ஒரு கெமிக்கல்ஸை தான் அதில் சேர்க்குறாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ட்ரைக்ளோசான், எஸ்எல்எஸ் இதெல்லாம் நுரைக்காக தான் அதிகமாக சேர்க்குறாங்க. இடிடிஏ, பாஸ்பேட்ஸ், சில டிஷ்வாஷிங் லிக்விட்ஸில் ஃபார்மால்டிஹைடு கூட இருக்குது. இந்த அளவுக்கு இந்த சீப் கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வாஷ் பண்ணி வச்சாலும் அதில் அந்த கெமிக்கல்ஸோடைய தடம் இருக்கும். நம்ம அந்த பாத்திரத்தில் சமைச்ச ஃபுட்டை சாப்பிட்றப்போ, தட்டில் சாப்பிட்றப்போ நம்மளுக்கும் அந்த கெமிக்கல்ஸ் உள்ளே போகுது. இதனால் கேன்சர், ஸ்கின் இரிட்டேஷன், ரேஷஸ், அலர்ஜின்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. நம்மளுடைய கட் ஹெல்த், அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிறைய வருது. ஏன்னா இதெல்லாம் உள்ளே போனவுடனே இந்த கெமிக்கல்ஸ் வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ், நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே இது கொன்னுடுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை அவாய்ட் பண்ணணும். சரி, இந்த கெமிக்கல்ஸ்க்கெல்லாம் மாற்ற நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, நிறைய ஆர்கானிக்காக கிடைக்குது. ஆனால் அது எல்லாமே ரேட் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. நானும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயும் நம்ம எதிர்பார்த்த இந்த கமர்ஷியல் க்ளீனர்ஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு நுரையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்மளோட ஆயில் எடுக்கக்கூடிய தன்மையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது எல்லாத்தையும் விட வீட்லேயே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம டிஷ்வாஷ் லிக்விடு தயார் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்போ 100% சேஃப், நேச்சுரல், நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம தைரியமாக இந்த டிஷ்வாஷ் லிக்விடை யூஸ் பண்ணலாம். அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவும் கூட. ரொம்ப ரொம்ப கம்மியான செலவுலேயே நம்மளுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்வாஷிங் லிக்விடை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸுன்றதால நுரை ரொம்ப கம்மியாக வரும். ஆனால் க்ளீனிங் மட்டும் A1 இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் எந்த டிஷ்வாஷிங் லிக்விட்லேயும் பார்க்காத அளவுக்கு க்ளீனிங் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் லெமன் தான். பூந்திக்கொட்டை, சோப் நட்டுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 25 நைட்டே ஊற வச்சுருக்கேன். லெமன் ஒரு 6 எடுத்து வச்சுக்கலாம். கல்லுப்பு இல்லை ராக் சால்ட், நான் கல்லுப்பு எடுத்திருக்கேன். சோடா மாவு 1 ஸ்பூன், புளி அதுவும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் ஆரஞ்சு தோல், லெமன் தோல் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு தோல் சேர்த்தோன்னா இன்னும் வாசனை நல்லாயிருக்கும், அதுக்காக தான் எடுத்திருக்கேன். ப்ளஸ் வினிகர் 100 ml சேர்க்கணும், அதுக்காக வினிகரும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம டிஷ்வாஷிங் லிக்விட் பண்ண போகிறோம். இது எல்லார் வீட்லேயும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். பூந்தி கொட்டை மட்டும்தான் வாங்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே கமர்ஷியல் ஷாம்பூஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு பூந்தி கொட்டையை மறந்தே போயாச்சு. பூந்தி கொட்டையை நல்லா கொஞ்சம் அழுத்தினோம் அப்படின்னா உள்ளே ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதோட கொட்டை. அந்த கொட்டையை எடுத்துட்டு நம்ம அந்த வெளியில் இருக்கக்கூடிய தோல் பகுதியை மட்டும்தான் நம்ம வேக வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். நுரை அதிகமாக வேணும்னா இந்த சோப் நட்டை கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த லிக்விடை எப்படி நம்ம ரெடி பண்ணணும், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணணுன்றத டிப்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆரஞ்சு தோல் வீட்டில் இருந்ததால் சேர்த்துக்கிட்டேன். அது ஆப்ஷனல் தான், நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஓகே லெமன் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். லெமன் நல்லா வேகணுன்றதுக்காக நல்லா சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ண போகிறேன். நல்லா சாஃப்டாக வெந்ததுனா தான் நம்ம அதை அரைக்கிறப்போ நல்லா அது பேஸ்ட் மாதிரி வந்துடும். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். தனியாக பாத்திரத்தில் போட்டு கொதிக்க வைக்கலாம், ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா லெமன் சாஃப்டாக வேகணும். ஃபஸ்ட்டு பூந்தி கொட்டையை குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆரஞ்சு தோல், லெமன் இது எல்லாத்தையுமே போட்டு புளியும் சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். குக்கரில் 5 விசில் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு டிஷ் பண்ணுறோம், ஒரு குருமாவோ ஒரு சாம்பாரோ செய்கிறோன்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த மாதிரி நினச்சி நம்ம இதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் டைம் எடுத்து. இப்போ பாருங்கள், ஆரஞ்சு தோல், பூந்தி கொட்டை, லெமன் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி போட போகிறோம்.
நம்ம வந்து ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வரணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம இது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் போதும். கொஞ்சம் டைம் எடுத்து இதெல்லாம் வந்து கட் பண்ணணும், வேக வைக்கணும், அரைக்கணும், திரும்பி இது கொதிக்க வைக்கணும், இது இவ்வளோ வேலை இருக்குது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா பாதிக்கப்பட போகிறது நம்மளும் நம்மளுடைய ஃபேமிலியும் தான். ஏன்னா அந்த டிஷ்வாஷிங் லிக்விட்லேயும் சோப்லேயும் சேர்க்கக்கூடிய கெமிக்கல்ஸுடைய அளவு வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம தொடர்ந்து அதை வந்து சூடான சாதம் போட்டு சாப்பிட்றது, இல்லை பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சு நம்ம சமைக்கிறோம், அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே மெல்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வயிற்றுக்கு வந்து போகுது. டைரெக்டாக வந்து நம்ம கெமிக்கல்ஸை உள்ளே அனுப்புகிறோம். அதனால் நம்ம வீட்டில் வந்து ஏதாவது கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த டிஷ்வாஷிங் சோப் லிக்விடை தூக்கி போட்டுட்டு நம்மளே ஹோம்மேடாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு தயாரித்த இந்த டிஷ்வாஷிங் லிக்விடு வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இது வந்து சிம்பிள் தான் செய்கிறதும், நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம வந்து எடுக்க வேண்டியதெல்லாம் ஒரு ஸ்டெப், நம்ம ஃபேமிலியோட ஆரோக்கியத்துக்காகவும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காகவும் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சு நம்ம வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிளேட்ஸ், சாப்பிட்ற பிளேட் வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கும், சமைக்கக்கூடிய பாத்திரங்களும் வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கும், தைரியமாக நம்ம வந்து சமைக்கலாம். இப்போ நான் குக்கரில் வேக வச்ச ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன். அதை வந்து ஃபில்டர் பண்ண போகிறேன். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதால நம்ம வந்து தண்ணி கலந்து அதை நல்லா ஃபில்டர் பண்ணி ரொம்ப தொக்கு மட்டும்தான் வந்து வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே வந்து நல்லா அதோடைய சாறு எல்லாமே நல்லா இறங்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வந்து தொக்கு நிற்கும். மீதி எல்லாமே வந்து நல்லா ஃபைனாக நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டதால எல்லாமே வந்து நல்லா ஃபில்டர் ஆகிடும். வெறும் நுரையால் மட்டும்தான் பாத்திரம்லாம் க்ளீன் ஆகுதுன்னு நம்மளுக்கு எல்லாம் மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கு கொடுக்கக்கூடிய விலை நம்மளுடைய ஆரோக்கியம், நம்ம ஃபேமிலியோட ஆரோக்கியம். அதனால் இன்றைக்கே அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதுலேயும் பாருங்கள் நுரை வந்து வந்திருக்கு, பாருங்கள் இதில் நல்லா நுரை தெரியுது. ஆனால் தேய்க்கிறப்போ நம்மளுக்கு அந்த அளவுக்கு நுரை வந்து வரல. ஆனால் க்ளீனிங் வந்து ரொம்ப நல்லா நடக்குது, அந்த எண்ணெய் பிசுக்கை வந்து நல்லா எடுக்குது. நீங்கள் இன்றைக்கே வீட்டில் தயாரித்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து நல்லா ரிசல்ட்ஸ் தெரியும். இப்போ வந்து நான் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு அந்த நம்ம ஃபில்டர் பண்ண அந்த லிக்விடை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதே மாதிரி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 100 ml அளவுக்கு நான் வந்து வினிகர் சேர்க்குறேன். வினிகர் வந்து நல்லா க்ளீனிங்கும் பண்ணும். ஸோ நம்ம வந்து இந்த லிக்விட் கெடாமல் இருக்கிறதுக்காக வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் சேர்த்துட்டு 15 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆன பிறகு இதை இறக்கிட்டு ஆறின பிறகு, நல்லா ஆறிட்ட பிறகு வந்து இதில் பேக்கிங் சோடா வந்து கலந்துக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். வினிகரில் பேக்கிங் சோடா சேர்த்தோன்னா நல்லா பொங்கி வந்துடும். அதனால தான் நான் பெரிய பாத்திரமாக எடுத்திருக்கேன். நீங்களும் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு ரெடி பண்ணுங்கள், இல்லைன்னா பொங்கி வெளியே வந்துடும். நம்ம பேக்கிங் சோடா சேர்த்ததும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா ரொம்ப பொங்காமல் அது வந்து செட்டில் ஆகிடும். அவ்வளோதான், நம்ம டிஐஒய் டிஷ்வாஷிங் லிக்விட் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம வாஷ் பண்ண வேண்டியது தான் பாத்திரங்களை. இதை வச்சு நான் எல்லா பாத்திரமும் வந்து வாஷ் பண்ணுறேன். அதாவது மண்பானை, மண் பாத்திரங்கள், அதே மாதிரி பித்தளை பாத்திரம், ப்ளஸ் நம்மளுடைய ஸ்டீல் பாத்திரங்கள், அதாவது பால் பாத்திரம், டீ பாத்திரம்லாம் எப்படி நம்மளுக்கு அழுக்கு விடுது, பிசுக்கு விடுது, லெமன் யூஸ் பண்ணுறதால இது கெட்டுடுமா அப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்கும். எல்லாத்துக்கும் நான் இதில் வந்து ஒன்று ஒன்றா ஆன்சர் சொல்கிறேன். முதல்ல இந்த மண்வாளியில் ஆரம்பித்து இது வந்து மேலே இருந்தது பாத்திரம் வந்து யூஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் பார்க்கலாம். அதே மாதிரி பால் பாத்திரம், டீ பாத்திரம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே 1 by 1 வந்து இப்போ வாஷ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வாணலியில் தான் மதியத்துக்கு நான் வந்து குழம்பு வச்சேன். அதில் எக்ஸ்ட்ரா ஆயில் ஊற்றி எண்ணெய் பிசுப்பு எப்படி போகுதுன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காகவே 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆயில் ஊற்றி வச்சுருந்தேன் இப்போது. ஸோ இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணலாம். இந்த லிக்விடை லைட்டாக தொட்டு தேய்ச்சோன்னா போதும், ரொம்பவும் நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை. லிக்விடுடைய வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆரஞ்சும் லெமனும் போட்டதால். மண் பாத்திரங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு நான் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு மாவில் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன், அது எனக்கு வந்து அந்தளவுக்கு செட் ஆகலை. அடுத்ததாக ரைஸ் மில்லிருந்து சாம்பல் வாங்கி அதில் தேய்க்க ஆரம்பித்தேன்.
அது சிங்கெல்லாம் கருப்பாயிடும், ஏதாவது அடைச்சிக்குமோன்னு கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் அதையும் விட்டுட்டு ஆர்கானிக் லிக்விட் வாங்கினேன். அது வந்து அந்தளவுக்கு ஆயில் பிசுக்கு போகலைனாலும் அதை தான் வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து பிசுப்பெல்லாம் போயிருக்கு, நல்லாவே தெரியும். இனி எந்த பயமும் இல்லாமல் மண் பாத்திரங்களில் சந்தோஷமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த லிக்விடை வச்சு நம்ம தைரியமாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பித்தளை பாத்திரம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் வந்து இப்போ எடுத்து வச்சு நம்ம வாஷ் பண்ணலாம். முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னு காட்டினேன் பார்த்தீங்க இல்லையா? இப்போ வாஷ் பண்ண உடனே எவ்வளோ பளபளப்பாக வருதுன்றதை நீங்களே பார்க்கலாம். பித்தளை பாத்திரம் நம்ம வாஷ் பண்ணி வச்சோன்னாலும் ரொம்ப வந்து சீக்கிரமாகவே வந்து கருப்பாக மாறிடும், இல்லை வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து மெனக்கெட வேண்டியிருக்கும். இந்த ஒரே ஒரு லிக்விட் தான் எல்லா பாத்திரமும் வந்து சூப்பராக வந்து வாஷ் பண்ணுதுன்றப்போ இதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்கவே வேண்டாம். பாருங்கள் அப்படியே தங்கம் மாதிரி மின்னுது, ரொம்ப வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு பாத்திரமும் வந்து கழுவுறப்போ அந்த ரிசல்ட்டை பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த பஞ்ச பாத்திரம் பாருங்கள், இதுவும் வந்து ஒரு வருஷம் கிட்ட வந்து யூஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இதை வந்து இப்போ நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து இது எந்தளவுக்கு கருப்பாக ஆயிருக்குன்றது நல்லாவே தெரியும். சும்மா அந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்ச உடனே நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். ஒரு சைடு அப்படியே வந்து டக்குன்னு வந்து கலர் மாறிடுச்சு. பித்தளை, ராகி, கிளாஸ்வேர், நம்ம மண் பாத்திரங்கள், ஸ்டீல் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக இருக்குது இந்த லிக்விடு. பாருங்கள் லைட்டாக தான் நான் வந்து டைம் எடுத்து வாஷ் பண்ணேன், ரொம்ப கூட வந்து தேய்க்கலை. சரி அதோட விட்டுடலாம், வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டேன். அடியில் வந்து கரை மாதிரி இருந்தது, அதை கொஞ்சம் தான் வந்து தேய்ச்சி விட்டேன் நான். பாருங்கள் எப்படி தங்கம் மாதிரி மின்னுது. இதுவுமே ராகி டம்ளர், குடம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதை நினச்சி தான் நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்னு. நம்ம இந்த லிக்விடை வச்சு க்ளீன் பண்ணுறப்போ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது ஸ்டீல் பாத்திரங்கள் தான். இது வந்து பருப்பு பொங்கி இந்த மாதிரி வந்து ஆகிருக்கு, கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடுச்சி, கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரியும் இருக்குது. இந்த ஸ்டீல் பிளேட்டை வந்து நம்ம வந்து கழுவி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அந்த துரு பிடிச்சிருந்த, அதாவது பழைய துரு, அந்த துரு பிடிச்சிருந்த இடத்துல தான் லைட்டாக நான் வந்து தேய்ச்சி விட்டேன். மீதியெல்லாம் வந்து நம்ம லைட்டாக ரப் பண்ணதுமே வந்து நல்லா அந்த இதெல்லாம் வந்து வந்துடுச்சு, தீஞ்சதெல்லாம். பாருங்கள் வாஷ் பண்ணி முடித்த உடனே இதுவும் எப்படி மின்னுதுன்ட்டு. அடுத்தது டீ பாத்திரம், இந்த பால் பாத்திரங்கள், இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். இதை வந்து வச்சு யூஸ் பண்ணோன்னா இதில் மெயினாக லெமன், வினிகர், உப்பு எல்லாமே அதிக அளவில் சேர்க்குறோம், அதனால் இது ஏதாவது வந்து பால் கெட்டுடுமா இல்லை டீ கெட்டுடுமான்னு சொல்லி. இப்போ பாருங்கள் லைட்டாக தொட்டு ரொம்ப லைட்டாக தான் நான் தேய்ச்சேன். டீ பாத்திரம் அப்படியே எல்லாமே பிசுக்கெல்லாம் வந்துடுச்சு. நம்ம வந்து இதில் தேய்ச்சிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தாராளமாக பால், டீ போடலாம், எதுவும் வந்து கெட்டெல்லாம் போகாது. அந்த லெமனை வந்து நம்ம அப்படியே வச்சு எல்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறோம், அதனால் பாலெல்லாம் எதுவும் வந்து கெட்டு போகாது. பால் பாத்திரமும் உள்ளே வந்து நல்ல எண்ணெய் பிசுப்பாக இருக்குது, அதாவது பசும்பால் தான் நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறோம், அதனால் நல்ல ஒரு பிசுப்பு இருக்கும். லைட்டாக தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணதுமே அது எல்லாமும் நல்லா வந்துடுச்சு. அந்த பிசுப்பு, அந்த நெய்யோடைய பிசுப்பு எதுவுமே இல்லை. கிளாஸ்வேர் ஐட்டம்ஸும் நம்ம இந்த லிக்விடை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் வாஷ் பண்ணது எல்லாமே எவ்வளோ பளபளன்னு தெரியுது. மண் வாணலியில் ஆயில் சுத்தமாக பிசுப்பே இல்லாமல் இருக்குது பாருங்கள். நம்மளுடைய இந்த டிஐஒய் டிஷ் வாஷிங் லிக்விடை கிளாஸ் பாட்டில் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணிக்கணும். அதாவது ஸ்டீலில் வந்து ஸ்டோர் பண்ணுறது அந்தளவுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா இதில் அதிகமாக உப்பு, புளிப்பு எல்லாமே இருக்கிறதால நம்ம அப்படியே அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஸ்டீலை வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கண்ணாடி பாட்டில் இருந்தால் கண்ணாடி பாட்டில், அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் பாட்டிலில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதுக்காக கிளாஸ் பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுட்டு நார்மல் டெய்லி யூஸ்க்கு வந்து பிளாஸ்டிக் பாட்டில், பழைய பாட்டிலில் தான் வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக அதில் ஊற்றி வச்சு யூஸ் பண்ண போகிறேன். எல்லா லிக்விடையும் நான் வெளியே வைக்க போகிறதில்ல, டெய்லி யூஸ் பண்ணுறதை மட்டும் வெளியே வச்சுட்டு மீதி லிக்விட் எல்லாத்தையும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். நம்மளுடைய டிஷ்வாஷிங் லிக்விடை யூஸ் பண்ணி ஸ்டீல் டேப்ஸ், ஸ்டவ் எல்லாத்தையுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் யூஸ் தான் இது. இதை பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை, நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த அளவுக்கு கெமிக்கல் ஃப்ரீயான லிக்விட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான காஸ்ட்லேயே கிடைச்சிருக்கு. இது யூஸ் பண்ணி தைரியமாக எல்லா பாத்திரமும் நம்ம வந்து வாஷ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த டிஐஒய் லிக்விடை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஹெல்த்தியான கெமிக்கல் ஃப்ரீ லைஃப்பில் வந்து என்டர் ஆகட்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.